ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மட்டன் வச்சு ஒரு கறி வடை. வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். கறி வடைக்கு மட்டன் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு ஒரு 150 கிராம் ஊற வச்சிருக்கேன். 2 உருளைக்கிழங்கு, 2 முட்டை, நம்ம வீட்டில் யூஸ் பண்ற குழம்பு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கறி மசாலா தூள், உப்பு, இவ்வளவுதான் தேவையான ஐட்டம்ஸ். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். ஒரு குக்கர்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டன், அது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூடயே குழம்பு மிளகாத்தூள். இப்ப தண்ணி ரொம்ப ஊத்த வேண்டாம், கறி லைட்டா முங்குற அளவுக்கு தண்ணி தான் போதும். ஏன்னா தண்ணி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடயே மட்டன் தேவையான உப்பு, தண்ணி ஒரு 5 விசில் குக்கர்ல மூடி போட்டு எடுத்துக்கோங்க. இன்னொரு குக்கர்ல நம்ம துவரம்பருப்பு ஊற வச்சிருக்கோம்ல, அதையும் போட்டுருவோம். அது கூடயே உருளைக்கிழங்கு, இதுக்கும் தண்ணி ரொம்ப ஊத்த வேண்டாம். இதையும் ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுல்ல நம்ம வேக வச்சிருக்கோம்ல அந்த மட்டன், அந்த மசாலாவோட போட்டுக்கோங்க. இப்ப நல்லா மட்டன் பீஸ் நல்லா பிச்சு விட்டுருங்க. இப்ப இது கூடயே நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு, பருப்பு 2ஐயும் போட்ட வேண்டியதான். இது கூடயே கறி மசாலா தூள், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்ப இதையும் எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சுக்குவோம். நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சுக்கோங்க. எனக்கு முட்டை தேவைப்படலை, இதுவே ஸ்டேஜ் கரெக்டா இருக்கு, அதனால வச்சிருக்கேன். இன்னும் ரொம்ப கெட்டியா இருந்தா முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை எடுத்து வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி வச்சுக்கலாம். இப்ப ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். இப்ப எண்ணெய் சூடாயிருச்சு, கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க, அப்பதான் நல்லா மேல மொறு நல்லா மொறுன்னு வரும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அர்த்தம். இப்ப நமக்கு ரெடி ஆயிருச்சு. இதை எடுத்து வச்சு சர்வீஸ் பண்ண வேண்டியதான். இப்ப நம்ம சுவையான மட்டன் கறி வடை ரெடி ஆயிருச்சு. நாளைக்கு வேற வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.